குழந்தை வரம் வேண்டி சந்தான பாக்கியம் பெற இந்து தர்மத்தில் பல சக்தி வாய்ந்த விரதங்கள் கூறப்பட்டுள்ளன. தம்பதியராகவோ அல்லது மனைவியோ முழு நம்பிக்கையுடன் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் அருளும் முக்கிய விரதங்கள்: சஷ்டி விரதம், முருகன் வழிபாடு. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி சஷ்டி விரதத்தை குறிப்பதுதான். கருப்பையில் குழந்தை வரும் என்பது இதன் பொருள். எப்போது? மாதந்தோறும் வரும் வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த விரதத்தை இருக்கலாம். குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி பெரும் பலன் தரும். வழிபாடு: அன்றைய தினம் உபவாசம் இருந்து முருகப்பெருமானுக்கு உகந்த கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் படித்து வழிபட்டு மாலை முருகனுக்கு அர்ச்சனை செய்து விரதத்தை முடிக்க வேண்டும். சந்தான கோபால விரதம், மகாவிஷ்ணு வழிபாடு. குழந்தை வடிவில் இருக்கும் கிருஷ்ணரை சந்தான கோபாலன் வழிபடும் மிக சிறந்த விரதம் இது. எப்போது? மாதந்தோறும் வரும் ஏகாதேசி திதி அல்லது புதன்கிழமைகளில் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். வழிபாடு: வீட்டில் கிருஷ்ணர் சிலையோ அல்லது படமோ வைத்து அவருக்கு வெண்ணெய், பழங்கள் நிவேதனம் செய்ய வேண்டும். சந்தான கோபால மந்திரத்தை தம்பதியராய் இணைந்து பாராயணம் செய்வது விசேஷம். கார்த்திகை விரதம், முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் சிறப்பிக்கும் விரதம் இது. எப்போது? மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று இந்த விரதம் இருக்க வேண்டும். வழிபாடு: பகலில் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு அல்லது பால், பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பிரதோஷ விரதம், சிவ வழிபாடு. வம்ச விருத்திக்கும் ஜாதகத்தில் உள்ள புத்திர தோஷம் நீங்கவும் சிவபார்வதியை வழிபடும் பிரதோஷ விரதம் சிறந்தது. எப்போது? மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி திதியில் பிரதோஷ நேரம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. வழிபாடு: பிரதோஷத்தன்று மாலை சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகத்தை தரிசித்து பச்சரிசி, காது மாவிளக்கு அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி விரதம். ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் அல்லது நாகதோஷம் இருந்தால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகலாம். அதற்கு இந்த விரதம் உகந்தது. எப்போது? ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் வரும் நாக சதுர்த்தி, பஞ்சமி நாட்களில். வழிபாடு: நாகர் சிலைகளுக்கு பால் வார்த்து மஞ்சள் குங்குமம் இட்டு பூஜிப்பது தோஷங்களை நீக்கி புத்திர பாக்கியத்தை அருளும். முக்கிய குறிப்பு: விரதம் இருப்பது மனதிற்கும் உடலுக்கும் நேர்மறை ஆற்றலை தரும் என்றாலும் தம்பதியர் இருவரும் தகுந்த மருத்துவ ஆலோசனைகளையும் ஆரோக்கியமான உணவு முறைகளையும் இதனுடன் சேர்த்து பின்பற்றுவது மிக அவசியம்.